எல்லாம் இருக்கிறதா என்பதனை பரிசோதனை செய்திருக்கிறோம். அதேபோல மின்வாரிய தலைமையகத்தில் மின்னகத்தில் எவ்வளவு குறைகள் வருகின்றன, அதற்கான நடவடிக்கைகள் எப்படி எடுக்கப்படுகிறது என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டோம். அதேபோல எவ்வளவு மின்சார தேவை இருக்கிறது, எந்த வகையில் மின்சாரம் அனல் மின் எவ்வளவு வருகிறது, சூரிய சக்தி மின்னொலி எவ்வளவு வருகிறது என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு வாரியத்தில் உள்ள அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. தேவையான நேரத்தில் எந்த நேரத்திலும் ஒரு போர்க்கால அடிப்படையில் பணியாற்றுவதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம், தாழ்வழுத்த காற்று மண்டலம் உருவாகின்ற சூழலில் அதனால் ஏதும் பாதிப்பு வந்தாலும் அவற்றையெல்லாம் உடனடியாக சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 1/4/2025 முதல் 18/10/2025 வரை மாண்பு முதலமைச்சர் அறிவுரைப்படி சிறப்பு பராமரிப்பு பணி நடைபெற்றது. அதில் 11,87,000 சிறப்பு பராமரிப்பு பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. பழுதடைந்த மின்கம்பங்கள் 34,401 மாற்றப்பட்டிருக்கிறது. தாழ்வாக செல்கின்ற மின்கம்பிகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகள் 58,264 இடங்களில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மின்பாதை கம்பிகள் 1,243 கிலோமீட்டர் அளவிற்கு புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறது. துணை மின் நிலையங்களில் 2,464 முறை மின் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இதுவரை 2,303 பில்லர் பாக்ஸுகள் தரைமட்டத்திலிருந்து 1 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை 9,544 பில்லர் பெட்டிகள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல மழைக்காலத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆபத்து நிலையில் பூமிக்கு வெளியில் புதைவிட கம்பிகள் இணைப்புகளை சுமார் 3,418 எண்ணிக்கையில் சரி செய்யப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு 11,435 மின்மாற்றிகளும் 3,30,636 மின் கம்பங்களும் 1,004 நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 3,41,015 மின் அளவிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ஒவ்வொரு மின் பகிர்மான வட்டத்திற்கும் செயற்பொறியாளர் அவர்கள் தலைமையிலே பராமரிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுக்கள் 5,580 பேர் தமிழ்நாடு முழுவதும் பணிகளில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 79 குழுக்கள் இதற்காக தயார் நிலையில் இருக்கிறது. இந்த குழுக்கள் மாவட்ட நிர்வாகத்தோடும் தீயணைப்புத்துறை அலுவலர்களோடும் எந்த நேரத்திலும் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த பகுதியில் எந்த புகார் வந்தாலும் அவற்றை உடனடியாக தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க அவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதேபோல பேரிடர் ஏற்படுகின்ற பகுதிகளில் கடந்த காலங்களில் புயல் போன்ற பேரிடர் ஏற்பட்ட போது மற்ற பகுதியில் இருக்கின்றவர்கள் அங்கே வந்து அதை சரி செய்கின்ற பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். அப்படி பணிகளில் ஈடுபடுத்தப்படுவதற்கு வருபவர்களை தங்க வைப்பதற்கு திருமண மண்டபங்கள் போன்ற தங்குமிடங்களை தயார் நிலையில் வைத்திருப்பதற்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல துணை மின் நிலையங்களில் ஜெனரேட்டர்களும் நீர் தேங்கினால் அவற்றை வெளியேற்றுவதற்கான கருவிகளை தயார் நிலையில் வைப்பதற்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. வாரியத்தினுடைய வாகனங்கள் எந்த நேரத்திலும் தயார் நிலையில் இருப்பதற்கு ஏற்ப செப்பனிடப்பட்டு மின்பொருள் அதற்கான எரிபொருள் நிரப்பப்பட்டு தயார் நிலையில் வைக்க அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மின்தடங்கள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அந்த பிரச்சனையை சரி செய்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் குடிநீர் இணைப்புகள், அரசு அலுவலகங்கள், வங்கிகள், மொபைல் டவர்கள் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அடிப்படையில் உடனடியாக மின்சாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய மழை இருக்கின்ற நேரத்தில் மிக தாழ்வான பகுதியில் மின்கம்பிகள் அறுந்தால் அவற்றை உடனடியாக சரி செய்வதற்கு விபத்து ஏற்படாமல் தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த நேரத்தில் பொதுமக்களும் மின்துறைக்கான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களில் பில்லர் பாக்ஸ்கள் இருக்கின்ற இடங்களிலோ அல்லது புதைவிட கம்பிகள் இருக்கின்ற இடங்களிலோ மழைநீர் தேங்கி இருந்தால் அவற்றை உடனடியாக தெரிவிக்கலாம். அந்த பகுதியில் மற்றவர்கள் செல்லாமல் அதனால் எதுவும் விபத்து ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு
பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மற்ற ஊரக பகுதிகளில் தாழ்வான மின் ஒயர்கள் இருக்கின்ற இடங்களில் மழை நேரத்தில் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல பல்வேறு இந்த மின்சாரம் சார்ந்து விபத்து ஏற்படுவதில் துறை சார்ந்த விபத்துகள் குறைவு. மற்ற இடங்களில் பொதுமக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் அந்த விபத்துகள் அதிகம் நேரிடுவதை ஒவ்வொரு நாளும் வருகின்ற அந்த செய்தியின் மூலமாக நாம் காண முடிகிறது. எனவே மின்னல் அடிக்கின்ற நேரங்களில், மழை இருக்கிற நேரங்களில் எங்கேயாவது மின்கம்பிகள் அருந்து விழுந்திருந்தால் அவற்றை அந்த பக்கம் யாரும் போகாமல் தடுத்து அதனை உடனடியாக மின்வாரியத்திற்கு தகவல் தர கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல வழக்கமாக வீடு பக்கத்தில் தாழ்வான மின்கம்பிகள் சென்றால் அவற்றையும் சரி செய்வதற்கு மின்வாரியத்தை தொடர்பு கொள்வதற்கும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பணிகள் எல்லாம் ஏதேனும் குறை இருந்தால் உடனே மின்னகத்திற்கு 9498794987 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்தால் அவற்றை உடனடியாக சரி செய்வதற்கு மின்னகத்திலே புகார் பதிவு செய்யப்பட்டு உரிய பகுதி அலுவலருக்கு அந்த தகவல் அனுப்பப்படுகிறது. அந்த புகார் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அவர்களுக்கு தெரிவிக்கிறோம். எனவே இந்த மழை நேரத்தில் பெரும் சேதம் இல்லாமல் பாதுகாப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின்படி மின்வாரியம் முழு முனைப்போடு பணியாற்றுகிறது. அதற்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் மின்னகத்திலும் சரி வெளியவும் சரி எவ்வளவு பணியாளர்களை இருக்காங்க, ஏதாவது தேவைன்னா இது பண்றதுக்கு அந்த மாதிரி நடவடிக்கை இல்லை. எப்போ இந்த மாதிரி மழை புயல் வெள்ளம்னாலும் அடிஷ்னலாக நம்ம ஆட்களை எடுப்பதற்கு தயார் நிலையில் இருப்போம். மின்னகத்தை பொறுத்தவரையும் மற்ற பகுதிகளில் ஒரு மாவட்டத்தில் பிரச்சனைனா பக்கத்து மாவட்டத்தில் இருக்கின்றவர்களை உடனே அழைத்து அந்த போர்க்கால அடிப்படையில் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். நேற்றிலிருந்து அந்த மழை பெய்து ஒரு இடத்தில் ஏழு மின்கம்பங்கள் சாய்ந்த தகவல் வந்தவுடனே உடனடியாக அவற்றை சரி செய்து கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து கண்காணிக்கிறோம். வானிலை அறிக்கை மூலமாக துறையிலிருந்து என்ன தகவல் வருகிறதோ அதை ஒட்டி அந்த பகுதியில் கவனம் செலுத்தப்படுகிறது. இப்ப மின்னகத்தில் கேட்டபோது கூட பெரிய அளவிலே மழை சார்ந்த புகார் இல்லை. அதாவது நம்ம எதிர்பார்த்த அளவிற்கு புகார் இல்லாமல் தான் இருக்கிறது. அதான் அந்த பில்லர் பாக்ஸ்லாம் நம்ம முதல்ல உங்களுக்கு அந்த எண்ணிக்கை சொன்னேன். அதெல்லாம் ஹைட்டை ஏற்றி உயரம் பகுதியில் வைக்கின்ற பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. இப்ப கூட கிரீம்ஸ் ரோட்ல அது மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குன்னு இன்னைக்கு காலை ஹிந்து பத்திரிகை வந்திருக்கு. நாங்கள் போய் அதை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு செல்ல இருக்கிறோம். எங்கே புகார் வருதோ அவற்றை உடனே துறை அலுவலர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். எங்கள் பார்வைக்கு வந்தாலும் நம்முடைய வாரிய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் இன்றைய காலையில் கூட எண்ணூர் பகுதியில் போய் ஆய்வு மேற்கொண்டு தான் வந்திருக்கிறாங்க. எனவே தொடர்ந்து இந்த ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்படும். வட சென்னை நார்த் சென்னை 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்ச் ஏன்னா சில செய்திகள்ல 1 மெகாவாட் கூட வரலங்கிற தவறான செய்தி வருதுங்க. மார்ச் 17 தொடங்கப்பட்டு மார்ச் 22 680 ஒரு காலகட்டத்தில் 670 தற்பொழுது 660 மெகாவாட் வரைக்கும் அது உற்பத்தி செய்து கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியுங்க, அது இம்போர்ட்டடும் நம்ம ரெகுலர் கோலும் மிக்ஸ் பண்ணி பண்றோம். அது இன்னைக்கும் அது செயல்பாட்டில் உள்ளது. எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்ல செய்யக்கூடிய அந்த பணி இப்ப அண்மையில ஒரு விபத்து, அதுலயும் மற்ற பணிகள் முழு வீச்சில் நடந்து கொண்டிருக்குங்க.